நம்ம தமிழகம் வெற்றிக் கழகம் பார்த்தீங்கன்னா, பதவியேற்று 100 நாள் ஆயிடுச்சு. நெறைய மக்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யறதுக்கு எம்எல்ஏன்னு ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக, நம்ம முதலமைச்சர் விஜய் பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டமான கார் குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. காருக்கு பெட்ரோல் ஊத்தணும், டிரைவர் வைக்கணும். அதுக்கெல்லாம் செலவுக்கு பார்த்தீங்கன்னா, தனியா 75,000மும் நம்ம எம்எல்ஏக்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அலுவலக உதவியாளர் வேணும் இல்லையா? அதுக்காக வெளியிலலாம் போயிட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம ஊர் எப்படி இருக்கு, என்னெல்லாம் ஊருக்கு செய்யணும் அப்படின்ட்டு வெளியில பார்க்கறதுக்காக போவாங்க. அதுக்கு தான் காரு. கூடவே உதவியாளரும் வேணும் இல்லையா? அவங்களுக்கு 25,000 தனியா சம்பளமும் தரதா சொல்லியிருக்காங்க. பெருசா கார் குடுத்துட்டாங்க எம்எல்ஏக்களுக்கு அப்படின்னா, குடும்பமா சேர்ந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறது, குடும்பமா சேர்ந்து சினிமாவுக்கு போறது, குடும்பமா சேர்ந்து எங்கேயாவது டூருக்கு போலாம் அப்படின்னு செய்யாம, மக்களுக்கு என்ன வேணும், மக்களுக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்கு, நம்ம ஊர்ல என்னென்ன வசதிகள் வேணும் அப்படின்ட்டு போயிட்டு பார்த்து மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.